இயல்பாக மக்கள் சொல்லக்கூடியது என்ன, இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஆளுநரும் சரி முதலமைச்சரும் சரி மக்களினுடைய சர்வெண்ட், ஆமாம், சேவகர்கள். அதனால தான் பிரதமரே தன்னை பிரதான சேவகர் அப்படின்னு சொல்லிக்கிறார், முதன்மை சேவகர் அப்படின்னு தன்னை வந்து. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்பவன் இருந்தது, அது ஏதோ ராஜாவினுடைய தங்குற இடம்லாம் இருந்தது காங்கிரஸ் டைமில். இப்போ அதை எப்படி மாற்றிருக்காரு, லோக் பவன், மக்களினுடைய பவன். அதுலயும் குறிப்பா அது யார் மாத்த சொன்னார்னா ஆர்.என். ரவி. இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர் மாளிகையும் மக்கள் மாளிகைகளாக மாறினதுக்கு காரணம் இதே ஆர்.என். ரவி தான். இதே ஆர்.என். ரவி தான். ஸோ அவருக்கு அந்த புரிதல் இருக்கு, என்னது, நம்ம மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் அப்படின்னு. இப்போ இப்படி வரக்கூடியவர்கள் சத்திய பிரமாணம் பண்ணணும், பதவியேற்பு, ஓத் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது செஞ்சு தான் அவங்க அந்த பொறுப்புக்கு வந்து அமருவாங்க. அப்படி பொறுப்புக்கு வந்து அமரும்போது முதலமைச்சர் ஒரு விதமான ஓத் எடுப்பார், பதவி பிரமாணம் எடுப்பார், கவர்னர் ஒரு மாதிரி எடுப்பார். கவர்னருடைய ஆளுநர்னுடைய பதவி பிரமாணத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் என்ன எப்படி பதவி பிரமாணம் எடுப்பாருன்னா, நான் வந்து இந்த கான்ஸ்டியூஷனை பாதுகாப்பேன், ப்ரிசர்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற அடிப்படையில், அதான் ஆங்கிலத்தில் சரியான வார்த்தையை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். கவர்னர்னுடைய பதவி பிரமாணம் எப்படி இருக்குன்னா, டு ப்ரிசர்வ், ப்ரொடெக்ட் அண்ட் டிஃபெண்ட் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் தி லா. அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை, இவங்கெல்லாம் அந்த ராகுல் காந்தி ஒரு புக்கை இப்படி தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கார்ல, இப்படி சுற்றுவார். இப்போது திமுக காரங்களும் அப்படியே காட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த கான்ஸ்டியூஷனை, டெமோக்ரஸியை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பதவி பிரமாணம் பண்ணுறேன். சிஎம் என்ன பதவி பிரமாணம் பண்ணுவார் அப்படின்னா, எந்த கான்ஸ்டியூஷனை கவர்னர் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு பதவி பிரமாணம் பண்ணுறாரோ அந்த கான்ஸ்டியூஷன் படி நான் நடப்பேன், அந்த கான்ஸ்டியூஷன் சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டு அதன்படி நடப்பேன், அதன்படி ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு பதவி பிரமாணம் பண்ணுவாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம், தேசிய ஆந்தம், நேஷனல் ஆந்தம் பாடணும் அப்படின்னு சொல்லுது.